ஐந்தாவது ஸ்லோகம். யஜ்ஞதான தபः கர்ம ந த்யாஜ்யம் கார்யமேவ தத் யஜ்ஞோ தானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷினாம். தியாகம், சந்நியாசம் என்ற இரண்டு சொற்களுக்கான விளக்கத்தை அர்ஜுனன் கேட்க, பகவான் இந்த விளக்கத்தை மற்றவர்கள் என்ன கருதுகிறார்கள் என்று கூறி தன்னுடைய கருத்தையும் கூறுகின்றார். நாம் இதை இறுதியில் எப்படி புரிந்து கொள்கின்றோம் என்றால், தியாகம், சந்நியாசம் என்ற இரண்டு சொற்களுக்கும் சொரூபத்தில் வேற்றுமை இல்லை, அடிப்படையில் வேற்றுமை இல்லை. ஆகவே ஒருவன் சந்நியாசியானாலும் தியாகியானாலும் கிடைக்கின்ற பலன் ஒன்றுதான். தியாகத்தினால் கிடைக்கின்ற பலன், சந்நியாசத்தினால் கிடைக்கின்ற பலன் ஒன்றுதான். சொரூபபேதம் இல்லை. பிறகு மேலோட்டமான வேற்றுமை இருக்கின்றது. ஒருவன் செயலையே துறந்தால் சந்நியாசி என்று சொல்கின்றோம். செயலையே துறப்பவன் கண்டிப்பாக செயலில் இருக்கின்ற பலனையும் துறந்திருப்பான். செயலில் இருக்கின்ற பலனை துறக்காமல் செயலை துறப்பது என்பது சந்நியாசம் அல்ல. அப்படி செய்தால் அதை பகவான் தாமச சந்நியாசம் என்றெல்லாம் கூற போகின்றார். சந்நியாசம் என்றால் முறையான சாத்விகமான சந்நியாசம் என்பது ஒரு செயலினுடைய விளைவையும் துறத்தல், செயலையும் துறத்தல். தியாகம் என்பது செயலில் ஈடுபடுகின்றோம், ஆனால் பலனை துறக்கின்றோம். அவ்விதம் தியாகியாக இருப்பவன் எந்த ஆசிரமத்திலும் இருக்கலாம், இல்லறத்திலும் இருக்கலாம், பிரம்மச்சாரியாகவும் இருக்கலாம். சந்நியாசி என்பவன் செயல்களையெல்லாம் துறந்து சந்நியாச ஆசிரமத்தில் இருப்பவர்கள். ஆகவே மனதிற்குள் இருக்கின்ற பாவனையில் கர்ம பலனை துறத்தல் தியாகம் என்றும், கர்மத்தையும் சேர்ந்து துறத்தல் சந்நியாசம் என்றும் பொருள் என்று நாம் இறுதியில் புரிந்து கொள்கின்றோம். பகவான் ஆனால் கீதையில் இந்த வேறுபாடையும் வைக்காமல், எங்கு சந்நியாசம் என்ற பொருள் இருக்கின்றதோ அங்கு தியாகம் என்ற சொல்லையும், எங்கு தியாகம் என்ற பொருள் வருமோ அங்கு சந்நியாசம் என்ற சொல்லையும் மாறி மாறி பயன்படுத்தியுள்ளார். ஆகவே நாம் இடத்திற்கு தகுந்தாற்போல் பகவான் இங்கு எதை குறிப்பிடுகின்றார், பலனை துறப்பதை குறிக்கிறாரா அல்லது கர்மத்தை துறப்பதை குறிக்கின்றாரா என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பகவானை பொறுத்தவரை தியாகம், சந்நியாசம் என்பதற்கு வேற்றுமையை கூறவில்லை, வேறுபடுத்தவும் இல்லை. பிறகு என்ன சொல்கின்றார் என்றால், இந்த சந்நியாசமுமே ராஜசம், தாமசம், சாத்விகம் என்று மூன்றாக பிரிக்கப்படுகிறது என்று கூறி அதை நான் கூறுவேன் என்று சொல்லிவிட்டார். அதற்கு முன் பகவான் சந்நியாசத்தை இரண்டாக பிரித்துள்ளார். அதில் முழுமையான அனைத்து கர்மத்தையும் துறத்தல் என்பது ஒரு சந்நியாசம். இரண்டாவது விதமான சந்நியாசம் நம்முடைய கடமைகளை துறக்காமல் இருத்தல். அந்த சந்நியாசத்தை பகவான் புகழ்ந்து பேசுகின்றார், அதை உகந்தது என்று கூறுகின்றார். ஆகவே பகவானுடைய கருத்து என்னவென்றால், அனைத்து கடமைகளையும் துறத்து முழுமையான சந்நியாசம், முழுமையான கர்மத்தை துறத்தலை பகவான் இங்கு எடுத்துக்கொள்ளவில்லை அல்லது புகட்டவில்லை, உபதேசமாக கூறவில்லை. அதற்கான காரணத்தை தான் நாம் பார்க்க ஆரம்பித்தோம். சென்ற வகுப்பில் ஒரு காரணத்தை பார்த்தோம். இப்போ இந்த ஐந்தாவது ஸ்லோகத்தில் யஜ்ஞதான தபः கர்ம ந த்யாஜ்யம் கார்யமேவ தத். யஜ்ஞம், தானம், தபக என்று நம்முடைய கடமைகளாக இருப்பவைகளை ந தியாஜ்யம், அதை விட்டுவிடக்கூடாது. காரியமேவ, அதை நாம் செய்துதான் ஆக வேண்டும்.
இங்கு யஜ்ஞதானம் என்பது இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கின்ற கடமை. இதை நாம் செய்துதான் ஆக வேண்டும். அதாவது நம்முடைய கடமைகளை நாம் செய்துதான் ஆக வேண்டும். அதை முற்றிலும் துறக்க வேண்டாம். காரணம் ஏன் நம்முடைய கடமைகளை தானம் யஜ்ஞம் போன்றவைகளையெல்லாம் செய்தாக வேண்டும்? இரண்டாவது வரியில் காரணம் கூறியிருக்கின்றார். யஜ்ஞோ தானம் தபஸ்செய்வ, யஜ்ஞம் தானம் தபம் இவைகளெல்லாம் பாவநாணி மணீஷினாம், மனிதர்களை தூய்மைப்படுத்தும் சாதனை. பாவநாணின தூய்மைப்படுத்தும் சாதனை. இவைகளெல்லாம் நம்மை தூய்மைப்படுத்துவதனால் நாம் இதை விட்டுவிடக்கூடாது. சென்ற வகுப்பில் பார்த்தோம், இப்படி சொல்வதிலிருந்து தூய்மையாகும் வரை நாம் கடமையிலிருந்து துறந்து சென்று விடக்கூடாது. நம்முடைய கடமைகளில் நாம் ஈடுபட்டு கொண்டு இருக்க வேண்டும். இவ்விதம் நம்முடைய கடமையில் இருக்க வேண்டும் என்று ஒரு அட்வைஸ். கடமைகளையெல்லாம் விட்டுவிட்டு முழுமையான கர்ம சந்நியாசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு கருத்து. இந்த இரண்டு கருத்தில் பகவான் கீதையில் கடமைகளை செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். எல்லா கடமைகளையும் துறந்து கர்ம சந்நியாசத்தை எடுத்துக்கொள்வதை பகவான் முக்கியமாக உபதேசிக்கவில்லை. அதற்கான காரணத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதல் காரணம் இங்கு பகவான் கூறியதுதான், கடமைகள் நம்மை தூய்மைப்படுத்துகின்றன. சில சமயங்களில் நாம் தூய்மை ஆகிவிட்டோம் என்று நினைத்திருப்போம். பிறகுதான் சூழ்நிலை வரும்பொழுது தெரியும் நாம் தூய்மை ஆகவில்லை என்று. ஒருவர் அவ்விதம் கூறினார். வீட்டை எல்லாம் விட்டுட்டு தனிமையில் போய் கொஞ்ச நாள் இருந்தார். ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக இருந்தார்கள். 1 வருடமோ 1.5 வருடமோ. பிறகு முடிவு செய்து விட்டார்கள், நான் ரொம்ப தூய்மையாயிட்டேன், எனக்கு கோபம் கிடையாது, பொறாமை கிடையாதுன்னு சொல்லி. பிறகு மீண்டும் சமுதாயத்திற்குள் வந்தார்கள். பிறகு எதெல்லாம் இங்கே விட்டுட்டு போனார்களோ அதெல்லாம் அவர்களுக்குள்ளே மீண்டும் வந்து விட்டு. அப்போ என்ன சொன்னார்கள்? நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன், என் மனது ரொம்ப சுத்தமாயிடுதுன்னு நினச்சிட்டேன். இப்போ தான் தெரியுது, நான் தனிமையில் இருக்கும் பொழுது கோபப்படுறதுக்கோ பொறாமப்படுறதுக்கோ அல்லது காசிப் ஊர் நாயம் பேசுகிறதுக்கோ சூழ்நிலை இல்லை, வழி இல்லாமல் தான் இருந்திருக்கேன். அந்த சூழ்நிலை வரும்பொழுது எனக்குள் இருக்கின்ற இந்த பிரகிருதியானது வெளிப்பட்டு விட்டது என்று ஒரு ஆசிட் டெஸ்ட் போல் அவர்கள் செய்து கூறினார்கள். இப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, பல சமயங்களில் நாம் தூய்மையாகி விட்டோம் என்று நினைத்திருப்போம். அது ஒரு கற்பனையாக இருக்கலாம். ஆகவே தூய்மைப்படுத்த சாதனையை விட்டு தூய்மை இல்லாமல் இருப்பது என்பது மிக மிக ஆபத்தானது. அதனால்தான் பகவான் தூய்மைப்படுத்தும் சாதனை செயல் கடமைகள். இந்த கடமை என்றால் தானம் ஒரு கடமை, யஜ்ஞம்னா பஞ்சமகா யஜ்ஞம், பிறகு அவ்வப்பொழுது நாம் மேற்கொள்கின்ற சில விரதங்கள் தபம் இவைகளையெல்லாம் விட்டுவிடக்கூடாது. இப்போ பூஜை செய்தல், ஜபம் செய்தல், பாராயணம் செய்தல், இப்படியெல்லாம் எத்தனையோ கடமைகள் எல்லாம் இருக்குது. நான் தான் வேதாந்தம் படித்தாச்சே, மனசே மித்தியா, எல்லாம் மித்தியான்னு சொல்லி நான் எந்த சாதனையும் செய்ய மாட்டேன்னு சொல்லி தவத்தை விட்டு விடக்கூடாது. தானம்ங்கிறது எல்லாமே பகவான் சுரூபமாச்சு, யார் யாருக்கு கொடுக்கறது, இப்படியெல்லாம் வேதாந்தம் பேசிட்டு தானம் பண்ணுறதை விட்டு விடக்கூடாது. பெரிய மகான்களெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணலையே. இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கடைசி காலத்தில் என்ன பூஜை பண்ணார், ஆனால் அவர் எவ்வளோ வருஷம் பூஜை பண்ணி அந்த நிலையை வந்தாருங்கிறத மறந்துடுவோம். அப்படி பூவும் பகவான் தான், செடியும் பகவான் தான், நான் யாருக்கு அர்ப்பணம் பண்ணுறேனோ அதுவும் பகவான் தான், அதனால் பூஜை பண்ண மாட்டேன்னு சொல்லி விட்டு விடக்கூடாது. இந்த வேதாந்தம் நம்முடைய மனதில் தவறான ஒரு உணர்வை ஊட்டிவிடக்கூடாது. காரணம் என்ன? இந்த யஜ்ஞம் தானம் தபம் இவைகள்தான் நம்மை தூய்மைப்படுத்தும். ஞானம்ங்கிறது கண்ணாடி போல இருக்கிறத காட்டுமே தவிர அது நம்ம மனசை மாற்றி அமைக்காது, ஆத்ம ஞானத்தை தவிர. ஆனால் கர்மங்கள் தான், செயல்கள் தான் நம்மை தூய்மைப்படுத்தும். ஆகவே உறுதியாக தெளிவாக மனம் தூய்மையாகி விட்டதுங்கிற வரை நாம் கர்மத்தை துறக்கக்கூடாது. இனி வேறு சில காரணங்களை நாம் பார்க்கலாம். ஏன் பகவான் கீதையில் முழுமையான கர்ம சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்ளாமல் கடமையில் ஈடுபடுவதை வலியுறுத்துகிறார் என்று பார்க்க வேண்டும். முழுமையான சந்நியாசத்தை பகவான்
விரும்புவதாக இருந்தால் இந்த கீதையே வந்திருக்காது. அர்ஜுனங்கிட்ட என்ன சொல்லியிருப்பார்? சரி பேசாமல் காட்டுக்கு ஓடிப்போன்னு சொல்லியிருப்பார். எதுக்கு கஷ்டப்பட்டு போர்க்களத்தில் நிறுத்தி இவ்வளோ நேரம் உபதேசம் பண்ணுறார்? நீ கடமையில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக. இப்போ பகவானுடைய விருப்பம் எல்லாத்துக்கும் சந்நியாசம் கொடுக்கறதா இருந்தால் முதல்ல அர்ஜுனனுக்கு கொடுத்துருப்பார், அல்லது அவரே எடுத்திருக்கணும். அவரே அதை எடுக்கவில்லை, அவரே இல்லறத்தில் தான் இருந்தார். ஆகவே ஏன் பகவான் இதை கூறுகின்றார்? அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம், பாவநாணி தூய்மைப்படுத்தும் சாதனை. இப்போ இரண்டாவது கருத்து என்னவென்றால், இங்கு பகவான் விதிவிலக்காக இருப்பவர்களுக்கு உபதேசிக்கவில்லை, பொதுவான உபதேசத்தை மேற்கொள்கின்றார். இப்போ நம்ம ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணுறோம்னா விதிவிலக்குக்கு உபதேசம் பண்ணக்கூடாது, அது தனி உபதேசம். பொதுவாக என்ன உபதேசமோ அதைத்தான் செய்யணும். இப்போ கையில் எவ்வளவு விரல்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? 5ன்னு சொல்லுவோம். ஒருத்தர் என் கையில் 6 இருக்கேன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறது? அது விதிவிலக்கு. அந்த விதிவிலக்கை வச்சுட்டு எல்லாத்து கையிலையும் 6 தான் இருக்குது, ஆனால் சில பேர்த்துக்கு 1 மிஸ் ஆகிருக்குன்னு நம்ம சொல்கிறது இல்லை. நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாத்து கையிலையும் 5 தான் இருக்குது, 1 எங்கேயோ ஏமாந்து ஆட் ஆகிருக்குன்னு தான் சொல்லுவோம். அப்படி இங்கு பகவான் சாதாரண மனிதர்களுக்கு அல்லது அர்ஜுனனை போல இருக்கின்ற அதிகாரிகளுக்கு உபதேசம் செய்கின்றார். ஆகவே பகவானுடைய உபதேசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த நிலையில் தான் இருக்க வேண்டும். இப்போ நம்முடைய இரண்டாவது காரணம் என்னவென்றால், பொதுவாக விதிவிலக்கை விடுத்து பொதுவாக நாம் சித்தசுத்தி வழியாக கர்மத்தின் வழியாகத்தான் சித்தசுத்தியை அடைந்து வர வேண்டும். இப்போ ரமண மகரிஷி என்ன பண்ணாருன்னு உடனே உதாரணம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதெல்லாம் நம்ம விதிவிலக்கில் எடுத்துக்கொள்கின்றோம். அதெல்லாம் காஞ்சகட்டை எந்த பிறவியில் எவ்வளோ தவம் பண்ணியிருக்கோ, இது திடீர்னு அவருக்கு அது பிடிச்சிருது. அதாவது தனக்கு இறப்பு வரும்னு நினச்ச உடனே வைராகியம் வந்தது. நம்ம எவ்வளோ முறை இறப்பு வரும்னு நினச்சிருப்போம், ஆனால் வைராகியம் வந்துதான்னா. புத்தருக்கு ஒரு பிணத்தை பார்த்த உடனே பெரிய மாற்றம் வந்தது. நம்ம எவ்வளோ பிணத்தை டெய்லியும் பார்த்துட்ருக்கோம். அல்லது சுடுகாட்டில் இருக்கிறவனுக்கு வேலையே அதுதான், பிணத்தை பார்க்குறதே தான் வேலை. அவனுக்கு எப்பாவது வைராகியம் வந்திருக்கான்னா இல்லை. காரணம் என்ன என்றால், அந்தந்த மனதில் உள்ள தகுதி அல்லது பக்குவம் என்று இருக்கின்றது. அப்படி இங்கு பகவானுடைய உபதேசம் பொதுவாக இருப்பதனால் பொதுவாக எது நல்லதோ அதை இங்கு உபதேசம் செய்கின்றார். பிறகு அடுத்த கருத்து என்னவென்றால், மித்தியாச்சார பிரசங்கம் என்று சொல்லப்படுகிறது. இதை 3வது அத்தியாயத்திலையும் பகவான் சொல்லி இருக்கின்றார். மித்தியாச்சார பிரசங்கம் என்றால், பிரசங்கம்னு அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துவிடும், மித்தியாச்சாரன் என்ற நிலை ஏற்பட்டு விடும். அதாவது நாம் ஒரு பொருளின் மீதுள்ள பற்றை வைத்துவிட்டு அந்த பொருளை துறந்து விட்டால், அல்லது சித்த சுத்தி அடையாமல் சித்த சுத்திக்கான சாதனைகளை துறந்து விட்டால், நாம் 2 விதமான பர்சனாலிட்டி வந்துடும். வெளி தோற்றத்திற்கு துறந்தவர்களாகவும் மனதிற்குள் துறக்காதவர்களாகவும் ஆகி விடுவோம். அது எப்படி இருக்குன்னு சொன்னால், காரில் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது எக்ஸலேட்டரும் அமுத்திட்டு பிரேக்கும் பிடிச்சா எப்படி இருக்கும்னா அது போல் இருக்கும். அப்படி நமக்குள்ளேயே ஒரு பெரிய இடர் ஏற்பட்டு விடும். எப்படி என்றால், வெளி தோற்றத்தில் நான் துறந்தவன் என்று என்னை கூறிக்கொண்டேன், உள் தோற்றத்தில் அதை துறக்காமல் இருக்கின்றோம். அதுக்கு காரணம் என்னென்னா சித்த சுத்தி இல்லாத நிலை. ஆனால் கடமைகளுக்குள் கர்மத்தை துறக்காமல் இருந்தால் அந்த நிலை ஏற்படாது. ஆகவே இது கர்ம சந்நியாசத்தில் வருகின்ற ஒரு அபாயம், மித்தியாச்சாரன் என்ற ஒரு நிலை. அது வரக்கூடாது என்பதற்காக பகவான் முழு கர்ம சந்நியாசத்தை முக்கியமாக உபதேசிக்காமல் நம் கடமைகளில் இருந்து கொண்டு பிறகு சில செயல்களை குறைக்கலாம், பொறுப்புகளை குறைக்கலாம், அதை பகவான் உபதேசம் செய்கின்றார். பிறகு இனி ஒரு கருத்தும் இருக்கின்றது. அதாவது ஒருவனுக்கு எல்லா கர்மத்தையும் துறந்தும் வாழ முடியும் என்ற மனப்பக்குவம் இருக்கின்றது என்று வைத்து கொள்வோம். ஒரு கால் அவர்கள் கடமையில் ஈடுபட்டால், அப்படிப்பட்ட பக்குவம் இருப்பவர்கள் கடமையில் ஈடுபட்டால் நஷ்டம் ஒன்றும் வந்து விடாது. காரணம் என்ன என்றால், ஒருவனுக்கு 6ஆம் கிளாஸ் புஸ்தகத்தை படித்து பாஸ் பண்ணுற அளவுக்கு அறிவு இருக்கும் பொழுது அவன் 5ஆம் கிளாஸில் போய் உட்கார்ந்தால் எப்படி இருப்பான்னா அதை விட நல்லா பண்ணுவான். அதனால் அவனுக்கு ஒரு இழப்பு பாதிப்பு ஏற்படாது.
அப்படி கடமைகளையெல்லாம் துறந்து எல்லா கர்மத்தையும் துறந்தும் சரியாக வாழ முடியுங்கிற பக்குவத்தில் இருப்பவர்கள் கடமைகளுக்குள் இருந்தால் அதனால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. அந்த கடமை அதை விட நல்லா செய்வார்கள். ஏன்னா மனப்பக்குவம் அவ்வளவு இருக்கின்றது. ஆனால் அதர்வே பார்ப்போம், அதாவது கடமைகளையெல்லாம் துறந்து இருப்பதற்கு சக்தி இல்லை. அவர்கள் கடமையை துறந்து விட்டால் 6ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் அறிவு இருக்குது, இவன் போய் 8ஆம் கிளாஸில் உட்கார்ந்தால் என்ன ஆகும்னா அது பாதிப்பு தான் அவனுக்கு கொடுக்கும். அதனால தான் அந்த காலத்தில் டபுள் ப்ரமோஷன் இருந்தது எல்லாம் நிறுத்தி விட்டார்கள். ஏன்னா இவன் 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் கிளாஸில் வந்துட்டு இருப்பான், அவனை போய் 8th உட்கார வச்சோம்னா அவனோட ரேங்க் 20-30ன்னு குறைஞ்சிரும். அப்படி நமக்கு தகுதிக்கு மேல் சென்று விட்டால் ஆபத்து, தகுதி இருந்து அதற்கு கீழ் இருப்பதில் தவறில்லை. இப்போ ஒருவருடைய வருமானத்தில் அவர் ஒரு ஸ்கூட்டர் ஓட்டுற அளவுக்கு இருக்குன்னா அவர் சைக்கிளில் போனாரோ மஃபட்டில் போனாரோ தப்பு கிடையாது. ஆனால் கார் வாங்கி ஓட்டினார்னு வச்சுக்கோமே, அங்கே தான் டேஞ்சர் இருக்குது. அதே போல் நமக்கு சக்தி இருந்து அதற்கு கீழ் இருந்ததுன்னா அது ஒரு சேவிங் தான். சக்திக்கு மேல் போகும் பொழுது தான் ஆபத்து இருக்கின்றது. அதனால் பகவான் சேஃபஸ்ட் ரூட்டை சொல்கின்றார். அது என்ன தகுதியே இருந்தாலும் கூட நாம் கடமைகளை நமக்கு வைத்திருப்பதில் தவறில்லை, அதனால் வீழ்ச்சி இல்லை என்பதற்காக. அதுவும் இல்லாமல் அர்ஜுனனை போன்ற மத்தியமான அதிகாரிகளுக்கு உபதேசம் செய்வதனால் இங்கு பகவான் கீதையில் முழு கர்ம சந்நியாசத்தை விட்டு சில கடமைகளை வைத்திருப்பது நல்லது என்று கூறுகின்றார். அதாவது முழு சந்நியாசம்னா பூஜைகளை முதல் கொண்டு அனைத்தையும் துறந்து விடுதல். அப்படி துறக்க வேண்டும் என்றால் மனம் சத்துவ குணத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அதாவது அன்னைக்கு அவருக்கு ஒரு நாள் பூரா பொழுது போகணும்னா உபநிஷத்தில் இருக்கிற ஒரு வாக்கியம் அவருக்கு போதும், அப்படி இருக்கணும். ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா 3-4 மணி நேரம் அப்படியே போயிடணும். அந்த அளவுக்கு மனது இந்த கான்டம்ப்ளேஷன் சொல்கிறது. ஒரு வாக்கியத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் காலம் என்ன வருஷம் என்ன ஆயிலே போகிற அளவுக்கு அமைதியாக அமர்ந்து தனிமையில் சிந்திக்கின்ற அளவு மனப்பக்குவம் இருந்தால் எந்த கடமையும் வேண்டாம். ஆனால் அந்த மனப்பக்குவம் வரும் வரை நமக்கு ஒரு பொறுப்பு இருக்க வேண்டும். இப்போ சில பேர் சந்நியாச ஆசிரமத்தை எடுத்து கொண்டும் கூட அவர்கள் சில காலங்கள் என்ன செய்வார்கள், சர்வீஸ் என்று சமுதாய சேவையில் ஈடுபடுவார்கள். அது நல்லது தான். காரணம் என்ன என்றால் சந்நியாசாசிரமத்தை எடுத்துட்ட உடனே விசாரத்தில் அமரணுங்கிற நியதி கிடையாது. ஏன்னா விவிதிஷா சந்நியாசம்னு ஒன்று இருக்குது. நம்ம தூய்மைப்படுத்துவதற்கும் நாம் சந்நியாசத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அவர்கள் அந்த சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டு கடமையில் இருந்தால் இங்கு பகவான் சொன்னது போல அவர்கள் முழுமையான சந்நியாசம் செய்யவில்லை, கடமைகளை வைத்திருக்கின்றார்கள். இப்போ கடமையை வைத்திருக்கிறது சந்நியாச ஆசிரமத்திலையும் இருக்கலாம், இல்லறத்திலையும் இருக்கலாம். நமக்கு முன்னாடி சில பொறுப்புகள் இருந்தால்தான் நாம் ரஜோகுணம் தமோ குணத்திலிருந்து மீண்டு சத்துவ குணத்திற்கு வர முடியும். ஆகவே இந்த ஸ்லோகத்தில் பகவான் கடமைகள் நமக்கு இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். முழுமையான காலத்தை நம்மால் தூக்க முடியாது. நம்ம எது ரொம்ப வெயிட் அப்படின்னு கேட்டால் டைமு தான் வெயிட், காலம்தான் ரொம்ப பழு. அதை தூக்குறதுக்கு நமக்கு சக்தி தேவை. காலத்தை நல்ல விதத்தில் செலவிடுவதற்கு மனப்பக்குவம் தேவை. சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு நாள் காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் ரூம்குள்ளே போய் லாக் பண்ணிக்கணும். டிவி இருக்கக்கூடாது, டெலிவிஷன் இருக்கக்கூடாது, அதாவது ஃபோன் இருக்கக்கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, படிக்கக்கூடாது, எதையும் கண்ண மூடியே உட்கார்ந்துருக்கணும். செய்து பாருங்கள். பைத்தியம் பிடிக்காமல் வெளியே வந்தால் சேஃப். ஒரே ஒரு நாள். காரணம் என்னென்னா ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருக்கிறது, அது சும்மா இருக்கிற சுகம்னு சொல்லுவோம். யாருக்குன்னா முழுமையான சத்துவ குணத்தை அடைஞ்சவங்களுக்கு தான் சும்மா இருப்பது சுகம். இல்லைன்னா பாட்டு பாடுவார்கள் தெரியுமா, தனிமையில் இனிமை காண முடியுமா, ஒரு கேள்விதான். அது முடியாதுங்கிற பதில். தனிமையில் இனிமையாக இருக்க முடியாதுங்கிறது தான் அவர்களுடைய சித்தாந்தம், கொள்கை. அப்படி தனிமையில் காலத்தை நம்ம நல்ல விதத்தில் பயன்படுத்த வேண்டுமென்றால் மனம் சத்துவ குணத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டும். அது ரொம்ப ரேர், அது மெதுவாகத்தான் வரும். ஆகவே தான் பகவான் கடமையை வைத்திருக்க வேண்டும் என்று கூறினார். இனி அடுத்த ஸ்லோகத்தில்
இந்த கடமைகளை எப்படி செய்ய வேண்டும் என்று கர்மயோகத்தினுடைய சாராம்சத்தை கூறுகின்றார். இப்போ 6வது ஸ்லோகம் கர்மயோகத்தினுடைய சாரம். ஏதான்யபி து கர்மாணி சங்கம் த்யக்த்வா பலானி ச கர்த்தவ்யானீதி மே பார்த்த நிச்சிதம் மதமுத்தமம். பதினெட்டாவது அத்தியாயமானது முழு கீதையினுடைய சாரம்னு பார்த்தோம். ஆகவே இதற்கு முன் பகவான் என்னென்ன கருத்துக்களை பேசினாரோ அதனுடைய சாராம்சமெல்லாம் வர இருக்கின்றது. அவ்விதத்தில் இந்த ஸ்லோகம் கர்மயோகத்தினுடைய சாரம். கர்மயோகம்ங்கிறதுல என்னென்ன கருத்தெல்லாம் சொன்னாரோ அதை பகவான் சுருக்கமாக இங்கு கூறுகின்றார். கடமையை செய்ய வேண்டும்னு சொன்னார், அந்த கடமையை எப்படி செய்ய வேண்டும் என்று இங்கு குறிப்பிடுகின்றார். ஏதானி அபிது கர்மாணி, ஏதானி கர்மாணி அபி. ஏதானினா இந்த கர்மங்கள். இப்போ இந்த என்றால் நம்முடைய கடமைகள், யக்ஞதான தபம் என்று கடமைகளில் ஒரு உதாரணத்தை எடுத்து சொன்னார். அது போன்ற நம்முடைய கடமைகள், இந்த கர்மங்கள், நம்முடைய கடமைகளை அனைத்தையும் இவ்விதம் செய்ய வேண்டும்னு சொல்கிறார். எவ்விதம்? சங்கம் த்யக்த்வா பலானிச்ச. சங்கம் என்றால் பற்று, சங்கத்தை பற்றை துறந்து, பலானிச்ச த்யக்த்வா பலன்களையும் துறந்து, கர்த்தவ்யானி செய்யப்பட வேண்டும். இந்த கர்மங்கள் சங்கத்தையும் துறந்து பலனையும் துறந்து செய்யப்பட வேண்டும். சங்கம் பலம் இந்த இரண்டையும் துறக்கணுங்கிறார். ஈதி இவ்விதம் செய்ய வேண்டும் என்பது ஹே பார்த்த ஹே அர்ஜுனா நிச்சிதம் மதம் உத்தமம். அதாவது மே மதம், மேன்னு ஒரு வார்த்தை இருக்கு. மேனா என்னுடைய, மதம்னா கருத்து, என்னுடைய கருத்து. மே மதம், இங்கே கருத்து என்றால் என்னுடைய அட்வைஸ், என்னுடைய உபதேசம், என்னுடைய கொள்கை. இந்த மாதிரி கர்மத்தை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய மதம், என்னுடைய உபதேசம். சில பேர் உபதேசம் செய்வார்கள், செஞ்சதுக்கப்புறம் நிஜமாலுமே அப்படி பண்ணணுமானா மாற்றிக்கொள்வார்கள். அதனால் பகவான் நிச்சிதம் மதம், நான் இதை நிச்சயம் பண்ணி உனக்கு சொல்கிறேன், நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன்னு பகவான் சொல்கிறார். நான் யோசிச்சு தான் இப்படி சொல்கிறேன்னு சொல்லுவார். சில பேர் நமக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுவார்கள், அந்த அட்வைஸ் படி நடக்கலாமான்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன் பாரு, அது அட்வைஸுக்கு முன்னாடியே யோசிச்சுருக்கணுமல்ல. அப்படி பகவான் சொல்கிறார், அவ்விதம் இல்லை, நான் நிச்சயம் பண்ணனுடைய மதம் இது, என்னுடைய நிச்சயம் செய்ததற்கு பிறகு செய்கின்ற உபதேசம். சரி, நிச்சயம் பண்ணிடலாம், சில பேர் தப்பாகவும் நிச்சயம் பண்ணலாமல்ல, கீழான நிச்சயம் பண்ணலாமல்ல. பகவான் சொல்கிறார், உத்தமம் மதம், மேலான, என்னுடைய மேலான கருத்து உத்தமமான மதம், பிறகு நிச்சிதம் மதம். இந்த மதம்ங்கிறதுக்கு 2 அடைமொழி. இது சாதாரணமானதல்ல, உத்தமமான நிச்சயம். அதனால் இதை கவனமாக கேட்டு பின்பற்றுன்னு அர்த்தம். இதை நான் சொல்கிறத பின்பற்றாமல் போயிட்டீன்னா லாஸ், அதாவது நஷ்டம் உனக்கு தான். அதனால தான் உத்தமம் மதம். உத்தமம்னா நான் உபதேசிக்கின்ற இந்த கருத்து மிக மிக மேலானது. நான் நல்லா, ஏன்னா பகவான் இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறார், நான் எல்லாருடைய மனதையும் பார்த்து இந்த உலகத்தினுடைய நியதிகளையெல்லாம் உணர்ந்து மனதினுடைய தன்மைகளையெல்லாம் அறிந்து கூறுகின்ற இந்த உபதேசம். அதுவும் இதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நிச்சயம் செய்யப்பட்ட கருத்து.
இது எதற்கு சொல்கிறாருன்னு சொன்னால் நமக்கு நிச்சயம் வரட்டுங்கிறதுக்காக சொல்கிறார். பகவானுக்கு நிச்சயம் இருந்தாலும் பகவானுடைய உபதேசத்தில் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது, அதுக்காக பகவான் சொல்கிறார். இது மேலான உறுதி செய்யப்பட்ட கருத்து என்ன, இந்த கடமைகளை இவ்விதம் செய்ய வேண்டும் என்பது. இனி நாம் இந்த சங்கம் தெக்துவா பலானிச்ச என்பதற்கு சுருக்கமான விளக்கத்தை பார்க்கலாம். ஏன் சுருக்கமாகனா விரிவான விளக்கமெல்லாம் அங்கங்கே நம்ம பார்த்தாகி விட்டது. 3வது அத்தியாயத்தில் மற்ற இடங்கள்ல எல்லாம் கர்மயோகத்தை பற்றி விசாரம் பண்ணும்போது பார்த்துட்டோம். எப்படி பகவான் இங்கே ஞாபகப்படுத்துகிறாரோ அதே போல் நம்மளும் இந்த அத்தியாயத்தில் என்ன பண்ணணும், ஞாபகத்தான் படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே கர்மயோகத்தினுடைய சாராம்சத்தை மிக சுருக்கமாக பார்க்கலாம். இங்கே சங்கம் பலம் என்று பகவான் சொல்லி இருக்கின்றார். இந்த ஸ்லோகம் மிக சுருக்கமான அழகான ஒரு அணுவை போல ஸ்லோகம். அதாவது கர்மயோகங்கிற விசாரத்தில் நாம் 2 விதமாக செயல்பட்டு வருகின்றோம். ஒன்று கர்த்தாவாக, இனி ஒன்று போக்தாவாக. காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் நம்முடைய செயல்களை எல்லாம் கர்த்தா போக்தான்னு பிரிக்கலாம். இப்போ சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கர்த்தா, சாப்பிடும் பொழுது போக்தா. அப்படி நம்முடைய செயல்களை நம்ம கர்த்தாவாக செயல்பட்டுருப்போம். அதாவது ஒரு செயலை உருவாக்கி கொண்டு செயலில் ஈடுபட்டுருப்போம், அல்லது செயலினுடைய பலனை அனுபவித்து கொண்டு இருப்போம். இப்போது கர்மயோகம்ங்கிறது எப்படிப்பட்ட கர்த்தாவாக இருக்கணும், எப்படிப்பட்ட போக்தாவாக இருக்கணுங்கிற உபதேசம்தான் கர்மயோகம். அதைத்தான் இங்கே பகவான் சொல்லியிருக்கார். எந்த கர்த்தா எப்படி இருக்கணும், போக்தா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இங்கே 2 சொற்கள். இங்கே சங்கம் தெக்துவாங்கிறது கர்த்தாவிடம் இருக்க வேண்டிய குணம், பலானிச்ச என்பது போக்தாவிடம் இருக்க வேண்டிய ஆட்டிடியூட். எப்படி என்றால், இப்போ கர்த்தாங்கிற லிஸ்ட்டில் பார்த்தோம்னா கர்த்தான என்ன, கடமைகளை செய்பவன். இப்போ இதில் சங்கம் என்றால் நமக்கு சில கடமைகளை செய்வதற்கு சந்தோஷமாக இருக்கும், சில கடமைகளை செய்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இருக்காது. இப்போ சாப்பிட்றதுங்கிறது ஒரு பெரிய கடமை, அதை செய்கிறதுக்கு யாராவது கஷ்டப்படுவோமான்னா அது யாரும் கஷ்டப்படுறதில்லை. ஆனால் படிக்கிறதோ மற்ற வேலைகள்லாம் எத்தனையோ இருக்குது, அந்த மாதிரி கடமைகளில் நமக்கு வெறுப்பு வருகின்றது. அப்படி இங்கு கடமைகளில் சங்கம் பற்று இருக்கக்கூடாது. இது விருப்பமானது, இது விருப்பமற்றது என்ற சங்கம்னா அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. கடமைகள்லையே அட்டாச்மெண்ட் வந்துடுதுன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லலாம் தெரியுமோ, சாப்பிட்ற கடமையை நான் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அதையவே பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா. அப்படி கடமைகளில் வெறுப்பு இருக்கக்கூடாது, பற்றி இருக்கக்கூடாது. எனக்கு கடமை என்று விட்டால் அதை செய்துதான் ஆக வேண்டும். குறிப்பாக நம்ம வீட்டில் வயதானவர்கள் யாராவது இருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருந்தால் அங்கே நமக்கு வெறுப்பு என்பது விடலாம். காரணம் என்னன்னா, நம்மளும் மனிதர்கள் தான், அதாவது செய்பவர்களும் மனிதர்கள் தான். இந்த வயதானவர்கள் பகவான் வயதாக பேசுகிற சக்தியை இழக்க வச்சுருந்தாருன்னா ஒரு கஷ்டம் இல்லை அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் ஆப்போசிட்டாக கொடுத்துட்டார் பகவான். வயசாக எல்லா சக்தியும் இழக்க வச்சுட்டு பேசுகிற சக்தியை கொஞ்சம் ஸ்கொயர் பண்ணிட்டார், க்யூப் பண்ணிட்டார். அதனால் என்ன ஆகுதுன்னா ரொம்ப சிரமப்படுறாங்க. யார்? வயதானவர்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது. ஏதாவது பண்ணும்போது 4 வார்த்தை சொல்லி விடுகிறார்கள், இவங்க ஹர்ட் ஆயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கடமையை செய்வதற்கே விருப்பு வருவதில்லை, வெறுப்பு விடுகின்றது. அப்படி நமக்கு சில கடமைகள் செய்ய சில தடைகள் இருக்கும், அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பகவான் அட்வைஸ் பண்ணுறார். இப்போ கர்த்தாவாக இருக்கும் பொழுது எது என்னுடைய கடமையோ அதில் பற்று இல்லாமல் செய்ய வேண்டும். பிறகு இந்த கர்த்தாவுக்கு இனியொரு முக்கியமானது ஆதரத்துடன் சொன்னால் கவனமாக, அதாவது ஒரு பயபக்தியுடன் செய்ய வேண்டும். பயபக்தின்னு சொன்னால் அதை செய்தாக வேண்டும்னு முழு ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும், இன்வால்மெண்ட்டோடு செய்யணும். சில பேர் நான் பார்த்தேன், ஒரு வீட்டில் ஒரு வயதானவருக்கு ஒருத்தர் மருந்து கொடுக்குறாங்க.
கை இந்த பக்கம் அவர் முன்னாடி இருக்கு, முகம் வேற எங்கேயோ பார்த்துட்ருக்கு, வேறு யார்கிட்டயோ பேசிகிட்டு இருப்பார்கள். அவர் அனுமானம் பண்ணணும் இது என்னன்னு சொல்லி கஷ்டப்பட்டு வாங்கணும். அப்படி ஒரு கேர்லெஸ். அப்படி இல்லாமல் நம்ம சரியான கர்த்தாவாக இருக்க வேண்டும். அதில் விருப்பம் இல்லை என்றாலும் கூட அந்த இடத்துல விருப்பத்தை துறந்து கடமைகளை செய்தாக வேண்டும். அப்போ சங்கம்ங்கிறது கடமைகளில். பிறகு ஸ்வதர்மத்தை தான் செய்யணுங்கிறதெல்லாம் கர்மயோகத்தில் வரும். நம்ம கடமையை தான் நம்ம பண்ணணும். சில பேர் தன்னுடைய கடமையை விட்டுட்டு இனியொருவருடைய கடமையை நல்லா செய்வார்கள். உன் கடமை என்னென்னா செய்ய மாட்டார்கள். வீட்டில் செய்ய வேண்டிய வேலை எத்தனையோ இருக்கும், அதை விட்டுட்டு கோயிலில் போய் சுத்தம் பண்ணுறங்கிறது அல்லது வேறு ஏதாவது இடத்துல போய் சர்வீஸ் பண்ணுறங்கிறத விட எங்கே நம்ம கடமை இருக்கோ அங்கு நாம் செய்வது, இதெல்லாம் ஆஸ் அ கர்த்தா, கர்த்தாவுக்கு இருக்க வேண்டிய நியமங்கள். இனி போக்தா என்று வந்தால் இங்கு பகவான் என்ன சொல்கிறார்? பலானிச்ச தெக்துவா, அதாவது கர்மத்தினுடைய பலனை நாம் அனுபவிக்கும் பொழுது, நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், செயல் செய்கிறோம், செயலினுடைய பலன் வரும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அது கர்மயோகத்தினுடைய ஒரு அடுத்த அங்கம். அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று பிரசாத புத்திகி. பிரசாத புத்தினா நமக்கு கிடைக்கின்ற அனுபவங்கள் எல்லாம் பகவானுடைய பிரசாதம். அப்படி எடுத்துக்கொள்வது தான் கர்மயோகத்தினுடைய ஒரு அங்கம். கர்த்தாவிடத்தில் எப்படி இருக்கணுங்கிறது ஒரு முக்கிய கருத்து. அதே போல் போக்தாவாக இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற பலனெல்லாம் பிரசாதம். அதாவது பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம கேட்குறது தான். கீதை படிச்சிருக்காங்களோ சில பேர் பகவத்கீதைங்கிற புஸ்தகத்தை தொட்டிருக்கவே மாட்டார்கள். ஆனால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? எனக்கு பகவத்கீதை தெரியும், என்னன்னா கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது. அதுதான் பகவத்கீதைன்னு சொல்லி அந்த புஸ்தகங்கிறத தொடாதவர்கள் பேசுகின்ற ஒரு பெரிய தத்துவம். இதில் தவறில்லை, ஆனால் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. எந்த வார்த்தையில் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேங்கிறதுல தவறில்லை, ஆனால் தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு தெரியுமோ? நான் கடமையை செஞ்சுட்டு பலனையே எதிர்பார்க்கலைன்னா எதுக்கு கடமையை செய்யணும்னு ஒரு கேள்வி வரும். இப்போ பகவானே அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறார். அவர் பலனை எதிர்பார்க்கலை, நீ புரிஞ்சா புரிஞ்சுக்கோ, புரியாட்டி போ அப்படின்னு எதிர்பார்க்காமல் அவர்னால் உபதேசிக்க முடியுமா? பகவான் உபதேசிக்கும் பொழுது அவருக்கு மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் அர்ஜுனனுக்கு இது புரியணும். அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ரோடு கிராஸ் பண்ணும்போதும் கூட எதிர்பார்ப்போடு தான் கிராஸ் பண்ணுறோம், போய் சேருவோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான். அப்படி இங்கே எதிர்பார்ப்பதில் தவறில்லை, அது கிடைக்கும் பொழுது பிரசாத புத்தியுடன் இருக்க வேண்டும். அதுதான் கர்மயோகம். எதிர்பார்க்காமல் நம்ம எதையும் செய்ய முடியாது. ஒரு செயல் செய்கிறோம்னா அதில் மனது திட்டம் போடும், இதனுடைய விளைவு இதுதான் வரும், இதுதான் வரணும், இந்த விளைவுக்காகத்தான் நான் இதை செய்யறேன்னு திட்டமிடுவதில் தவறில்லை. அந்த எதிர்பார்ப்பு கூடாதுன்னு பகவான் சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய புத்தி என்ன திட்டமிட்டிருக்கின்றதோ அதன்படி வரணுங்கிற நியமம் இல்லை. அந்த பலன் வரும்பொழுது நம்முடைய பாவனையானது இறைவன் கொடுத்த பிரசாதம் இது என்று ஏற்றுக்கொள்ளுதல். அது ஒன்று. இப்போ இரண்டாவது, நம்முடைய கடமையை செய்வதனால் சில உரிமைகளெல்லாம் நமக்கு வரும். அந்த உரிமையையும் தியாகம் செய்தல். அந்த உரிமை அவருடைய கடமையாயிருது. இப்போ தந்தை குழந்தைக்கு கடமையை செய்யும் பொழுது குழந்தை தந்தைக்கு செய்ய வேண்டித்தது ஆகு, அது தந்தைக்கு உரிமையாகின்றது. ஆனால் கர்மயோகத்தில் அந்த உரிமையை துறந்து விடுதல். அது கிடைக்கும், கிடைக்காவிட்டாலும் பகவான் எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுப்பார் என்ற நம்பிக்கை. இப்போ இங்கே பலானி தெக்துவா என்றால் இந்த பலத்தை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், கடமைகளிலிருந்து பலனை எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்க கூடாதுன்னா கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது வரும்னு திட்டமிடுவதை நாம் கூறவில்லை, அப்படி வரும் பொழுது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கர்மயோகத்தினுடைய சாரம். இப்போ இங்கே பகவான் நம்முடைய கடமைகளை இவ்விதம் செய்தாக வேண்டும் என்று இந்த 2 ஸ்லோகங்களில் முழுமையான எல்லா கர்மங்களையும் துரத்தலை பகவான் உபதேசமாக செய்யாமல் நமக்கு கடமைகள் இருக்க வேண்டும், அது நம்மை தூய்மைப்படுத்தும், இவ்விதம் கடமைகளை செய்ய வேண்டும் என்று கூறி, இனி வருகின்ற 3 ஸ்லோகங்களில் பகவான்
தாமச ராஜச சாத்விக சந்நியாசத்தை கூறுகின்றார். இப்போ சந்நியாசம் என்று எடுத்துக்கொண்டாலும் அது 3 வகைப்படும் என்று ஏற்கனவே கூறியிருந்தார். சந்நியாசம் அல்லது தியாகம் 3 வகைப்படும்னு சொன்னார். அந்த 3 வகையை இனி கூற ஆரம்பிக்கின்றார். 7வது ஸ்லோகம். நியதஸ்ய து சந்நியாசக கர்மணோ நோபபத்யதே மோகாத் தஸ்ய பரித்யாகः தாமஸ பரிகீர்த்திதः. இந்த ஸ்லோகத்தில் தாமசமான சந்நியாசம் என்றால் என்ன, எது தாமச சந்நியாசம் என்று கூறுகின்றார். நாம் இதே ஸ்லோகத்தில் பார்க்கலாம். பகவான் சந்நியாசங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியுள்ளார், தியாகங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியுள்ளார். இப்போ ஒரு விதமான வேறுபாட்டையும் மனதில் வைத்து கொள்ளாமல் பயன்படுத்தி உள்ளார். இப்போ முதல் வரியில் சந்நியாசங்கிற வார்த்தை இருக்கு, மோகா தஸ்ய பரித்தியாகங்கிற தியாகங்கிற வார்த்தையும் பயன்படுத்தி உள்ளார். இதிலிருந்து பகவான் உபதேசம் பண்ணும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் எங்கே தியாகம்னு யூஸ் பண்ணணும், எங்கே சந்நியாசம்னு யூஸ் பண்ணணும் மனசில் வச்சுக்கல. 2 வார்த்தைகளையும் பயன்படுத்தி உள்ளார். இப்போ இங்கு பகவான் கூறுவது, ஒருவன் ஒரு கர்மத்தை துறக்கின்றான், சந்நியாசம் செய்தாலும் அந்த சந்நியாசமே உயர்ந்தது ஆகிவிடாது, உத்தமம் ஆகிவிடாது. அந்த சந்நியாசம் சாத்விகமாக சந்நியாசமாக இருக்க வேண்டும். அது நம்மை அறியாமல் தவறுதலினால் ராஜசமான தாமசமான சந்நியாசமும் ஏற்படலாம் என்று நமக்கு அறிவை புகட்டுகின்றார். எதற்குன்னு சொன்னால், இந்த மாதிரி சந்நியாசம் நம்மிடம் விடக்கூடாது. இப்போ இதை படித்ததுக்கப்புறம் எந்த சன்னியாசிகளை பார்த்தாலும் இதில் எந்த லிஸ்ட்டில் இருப்பார்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் நமக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காகத்தானே தவிர, நான் ஒரு சன்னியாசி பார்த்தேன் இந்த 3 ஸ்லோகத்தில் மனசில் வச்சுட்டு இவர் இப்போ எந்த லிஸ்ட்டில் இருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறதோ அல்லது நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்காக பகவான் சொல்லவில்லை. இதெல்லாம் மற்றவர்களை அளப்பதற்காக கொடுக்குற ஸ்கேல் அல்ல, இதெல்லாம் நம்முடைய லட்சணத்தை அளக்கிறதுக்காக பகவான் கொடுக்கின்ற ஸ்கேல். இது ரொம்ப முக்கியம். இந்த அறிவு வர வரை இது ஒரு பிரச்சனை. எல்லாத்தையும் அளந்துட்டுருப்போம், நம்ம விட்டுருவோம். எல்லா ஆளை பற்றியும் புரிஞ்சிருப்போம், இந்த ஆளை விட்டுருவோம், நம்ம ஆளை விட்டுருவோம். அதனால் கவனமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் ஒன்றை துறந்தால் அந்த துறவு தாமசமாக இருந்து விடக்கூடாது, தாமசமான நிலையிலிருந்து துறந்து விடக்கூடாது. அப்படி துறந்தால் அதனால் ஒரு பலனும் கிடையாது. இப்போ எது தாமசமான சந்நியாசம்? இங்கு பகவான் கூறுகின்றார், மோகத்தினால் துறந்தால் அது தாமசமான சந்நியாசம். துறப்பதற்கு நிமித்தம் மோகமாக இருந்தால், அதான் 2வது வரியில் சொல்ல, மோகா தஸ்ய பரித்யாகன்னு சொல்கிறார். மோகத்தினால் துறந்தால் அது தாமசமான சந்நியாசம். இப்போ முதல் வரியில் என்ன சொல்கிறார், நம்முடைய கடமைகளை எல்லாம் பக்குவம் வராதவரை துறத்தல் என்பது கூடாது என்று சொல்கின்றார். இப்போ முதல் வரியை பார்த்தால், நியதஸ்ய து சந்நியாசக கர்மணக. இந்த நியதஸ்ய கர்மணகன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். நியதஸ்ய என்றால் செய்ய வேண்டிய, கடமையாக இருக்கின்ற, செய்துதான் ஆக வேண்டும் என்கின்ற கர்மணக செயல்களினுடைய சந்நியாசக, சந்நியாசமானது ந உபபத்யதே உகந்தது அல்ல. இப்போ நியதஸ்யன கடமைன்னு எடுத்துக்கோ, நம்முடைய டியூட்டி ஸ்வதர்மம்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய கடமைகளை துரத்தல் என்பது நியதஸ்ய கர்மணக ஸ்வதர்மஸ்ய சந்நியாசக ந உபபத்யதேனா உகந்தது அல்ல. காரணம் என்ன? 2வது வரியில் மோகாத் தஸ்ய பரித்யாகக, மோக வசத்தினால், மோகத்தினால், தஸ்ய தஸ்ய கர்மணக அந்த கர்மத்தினுடைய
பரித்தியாகம். பரித்தியாகம்னா இந்த இடத்துல சந்நியாசம் என்பது தாமசக, தாமசமான சந்நியாசம் என்று பரிகீர்த்திதக உபதேசிக்கப்படுகின்றது, கூறப்படுகின்றது. மோகத்தினால் கர்மங்களை துரத்தல் என்பது தாமசமான சந்நியாசம் என்று சொல்லப்படுகிறது. ஒருவர் காலையில் நேரத்தில் எழுந்து ஏதோ நல்ல காரியம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோமே, அதாவது பூஜை பண்ணுறார் அல்லது கோயிலுக்கு போகிறார், ஏதாவது பண்ணுறார். 5 மணிக்கு எழுந்த உடனே பூஜை பண்ணிகிட்ருக்காருன்னு வச்சுக்குவோம், அல்லது ஏதோ ஒரு காரியம் பண்ணிகிட்ருக்கார். அவரிடம் போய் நம்ம நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணுறதுனால பிரயோஜனம் இல்லை, தியானம் பண்ணுறது தான் உத்தமம்னு சொல்லி அவரை பேசாமல் எழுந்த உடனே கண்ணை மூடி உட்கார சொல்லிட்டோம்னு வச்சுக்குவோமே, அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் காலையில் 6 மணிக்கு எழுந்து செய்ய வேண்டிய பூஜைகள் கடமைகள் எல்லாம் விட்டுட்டு கண்ணை மூடி உட்கார்ந்துட்டார்னா தகுதி இல்லாமல் மோகாத் பரித்தியாக தாமசக. அவர் என்ன செய்வார் தெரியுமா? அடுத்த நிமிடமே சுஷுப்தி அவஸ்தைன்னு ஒரு அவஸ்தைக்கு மீண்டும் போயிடுவார், தூங்க போயிடுவார். காரணம் என்ன? தாமசக மோகாத் பரித்தியாக. மோக வசத்தினால் நம்ம செயல்களை எல்லாம் துறந்தோம்னா அது தாமசமாகிவிடும். அதான் தாமசக பரிகீர்த்திதக. இனி மோகம்னா என்னன்னு பார்க்க வேண்டும். இங்கே பகவான் ஒரே ஒரு சொல்லத்தான் சொல்லியிருக்கார் மோகம் என்று. நாம் வேறு சிலதையும் சேர்த்தி கொள்ளலாம். இங்கே மோகம் என்பது நம்முடைய கடமை எது, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கின்ற அறிவின்மை, அஞ்ஞானம் அல்லது விபரீத ஞானம். எதை செய்யணுமோ அதை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருப்போம், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கிறது மோகம். விபரீத ஞானம் அல்லது அஞ்ஞானம், தெரியாமல் இருத்தல். இதை ஒரு விளக்காசிரியர் கிருத்தியா கிருத்திய ஞானே விபரீத புத்திகின்னு சொல்கிறார். கிருத்தியம்னா செய்ய வேண்டியது, அகிருத்தியம்னா செய்யக்கூடாது. கிருத்தியா கிருத்திய ஞானே, செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்ற ஞானத்தில் விபரீத புத்திகி. விபரீத புத்தினா தவறான புத்தி, அதுதான் மோகம். மோகம்னு சொன்னாவே தவறான புத்தின்னு அர்த்தம். எதில் தவறான புத்தி? எது என்னுடைய டியூட்டி எது என்னுடைய டியூட்டி அல்ல என்ற விஷயத்தில் தப்பான கருத்து. நமக்கு கடமைகள் இல்லாததை கடமைன்னு நினச்சிட்ருக்கிறது, கடமையாக இருக்கிறது கடமை அல்ல என்று நினைத்து கொண்டு கடமை அல்லன்னு நினச்சிட்டோம்னா நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம், துறந்து விடுவோம். அப்படி செய்ய வேண்டித்தது என்று தெரியாமல் அல்லது தவறாக புரிந்து கொண்டு செய்யாமல் இருத்தல், அதை துறந்து விடுதல், அது மோகம். பிறகு இனி ஒரு விளக்காசிரியர் இனி ஒரு அழகான லட்சணத்தை கொடுக்கிறார் மோகம்ங்கிறதுக்கு. அதாவது நம்முடைய கடமை நம்மை தூய்மைப்படுத்தும் என்ற அறிவின்மை. தூய்மைப்படுத்துங்கிறது தெரியாது, தெரியாமல் போயிடுது. பாவனத்துவ அஞ்ஞானம் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய கடமைகள் அல்லது சேவை கர்மயோகம் நம்மை தூய்மைப்படுத்துங்கிற ஞானம் இல்லாத காரணத்தினால். இது உண்மைதான். நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும் பொழுது ஒருவர் தனக்கு கிடைக்கின்ற கடமைகளை எல்லாம் இனியொருத்தர் தலையில் கட்டிட்டு விலகி கொள்கிறார்கள். ஏன்னு சொன்னால் அது தூய்மைப்படுத்தும்னு அவர்களுக்கு தெரிவதில்லை. இப்போ சில ஆசிரமத்துக்கே போகிறோம், எத்தனையோ டியூட்டிஸ் எல்லாம் இருக்குது, அல்லது ஆஃபீஸுக்கே போகிறோம், சில டியூட்டி எல்லாம் இருக்குது. சில பேர் என்ன செய்வார்கள் தெரியுமோ, தான் செய்ய வேண்டிய டியூட்டியே தனக்கு கீழ் இருக்கிற சபார்டினேட்டுக்கு தலையில் கட்டிட்டு இவர் பாட்டுக்கு சும்மா உட்காந்துட்ருப்பார். இவர் என்ன நினச்சிட்ருக்காருன்னா அதுதான் புத்திசாலித்தனம் நினச்சிட்ருக்கார். நம்ம அறிவை பயன்படுத்தி இனியொருவனுடைய பலகீனத்தை பயன்படுத்தி பதவியை பயன்படுத்தி நாம் செய்ய வேண்டியதை நம்ம தப்பிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கடமையை சரிவராமல் செய்யாமல் இருத்தல். ஏன் என்றால் இவர்களுக்கு கடமையை செய்யறதுனால வர்ற பலன் தெரியவில்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்க, செய்யாமனால் இருக்கிற பலன் மட்டும் அவங்களுக்கு அனுபவிக்கிறார்கள். ஏன்னா சோம்பேறியாக உட்கார்ந்துருக்கலாமல்ல, வெட்டி பொழுது போக்கிட்டு இருக்கலாமல்ல. அல்லது இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நான் தப்பிச்சிட்டேன், கடமைகளை எல்லாம் சர்வீஸ் எல்லாம் இனியொருத்தம் பண்ணணும், நான் என்ன பண்ணணும்னா நான் ஜாலியாக இருக்கணும் அல்லது அந்த கஷ்டப்படக்கூடாது என்று நமக்கு சர்வீஸ் பண்ணுற சந்தர்ப்பம் கிடைச்சும் சேவை செய்கிற சந்தர்ப்பம் கிடைச்சும்
அதை ஒருவர் எடுத்துக்கொள்ளவில்லை, இனியொருவருக்கு விட்டு விடுகிறார்னு சொன்னால் உண்மையிலே ஏமாளி அவர் தான். காரணம் என்ன? இது தூய்மைப்படுத்தும்னு அவருக்கு தெரியவில்லை. அவனை நம்ம முட்டாள் நினச்சிட்டு இருப்போம், அவன் என் வேலையும் சேர்த்து செஞ்சிட்ருக்கான்னு சொல்லி. ஆனால் அவன் தான் உண்மையான புத்திசாலி, உண்மையான வெற்றி அடைகிறவன் அவன்தான். காரணம் தூய்மை அவனுக்கு கிடைக்கின்றது. இப்போ இதுவும் ஒரு மோகம்தான். நம்முடைய கடமையை செய்வதனால், சேவை செய்வதனால் வருகின்ற பலனை அறியாத காரணத்தினால் துறந்து விடுகிறார்கள். அது எது கஷ்டமோ அதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ குருகுலத்தில் போய் ஒருவன் இருக்கான்னு சொன்னால் அங்கே எது கஷ்டமான காரியமோ அல்லது எந்த கர்மத்தில் ஈடுபட்ட யாருமே ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டார்களோ, யாருக்குமே தெரியாதோ அந்த சந்தர்ப்பம், அதாவது அது கழிவறையை சுத்தம் பண்ணுறதோ இது போன்ற ஒன்று தூய்மைப்படுத்த ஒருவனுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா அதை அவன் பயன்படுத்தும் பொழுது உயர்கின்றான். இல்லை 4 பேர்த்துக்கு தெரிகிற மாதிரி சர்வீஸ் பண்ணுறது மட்டும் சில பேர் எடுத்துக்கொள்வார்கள். காரணம் என்னன்னா அதில் தான் அவர்களுக்கு ஒரு பெருமை. இப்போ அவன் தோல்வி அடைகின்றான். இதெல்லாம் என்ன காரணம்னா மோகம்னு பகவான் சொல்கிறார். நம்மை தூய்மைப்படுத்துங்கிற அறிவு இல்லாததனால் அவர்கள் அதை துறந்து விடுகிறார்கள். இது ஒரு பொருள். இப்போ இனி தாமசம்னு சொல்கிறதுலேருந்து வேறு சிலதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இரண்டாவது ஆலஸ்யாத். ஆலஸ்யம்னா சோம்பல். பல சமயங்களில் நம்முடைய கடமைகளை துறக்கிறதுக்கு காரணம் ஆலஸ்யம். ஆலஸ்யம்னா சோம்பல். இந்த சோம்பல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுதான் ஒரிஜினல் சின்னு ஒருத்தர் இங்கிலீஷில் எழுதுகிறார். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரிஜினல் சின் என்ன அப்படின்னா, அதாவது மூலமான பாவம் என்னென்னா இந்த சோம்பேறித்தனம் தான்னு சொல்கிறார். அப்படி பலருடைய வாழ்க்கையினுடைய தோல்விக்கு காரணம் சோம்பல். எல்லாருடைய வெற்றிக்கு காரணம் சோம்பலை அவர்கள் வெற்றி கொள்வது தான். இந்த சோம்பேறித்தனத்தை வென்றுட்டோம்னா வெற்றி கொண்டுட்டோம் வாழ்க்கையை. அந்த சோம்பலை வெற்றி கொள்ளவில்லை என்றால் நாம் என்னதான் அடைஞ்சாலும் அதில் தோல்விதான். அப்படி நம்முடைய கடமைகளை எல்லாம் சோம்பேறித்தனத்தினால் விட்டுவிட்டால் அது தாமசம். இந்த சோம்பேறித்தனம்னா என்னன்னு யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். சோம்பல்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியாது, எப்படி விளக்கிறது? ஆகவே ஆலசியத்தினால் கடமைகளை துறந்தால் அது தாமசமான சந்நியாசம். அதற்கு அடுத்தது அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம்ங்கிறது மோகத்திற்குள்ளேயே வருகின்றது. மோகம்னா விபரீத புத்தி அல்லது அஜ்ஞானம், அறியாமையினால் துரத்தல். பிறகு தமோ குணத்தினுடைய இனியொரு விளைவு பிரமாதக. பிரமாதம்னா ஞாபகம் இருக்கோ? பிரமாதம் அப்படின்னா நெக்லிஜென்ஸ், அதாவது கவனக்குறைவு. கவனக்குறைவினால் நம்முடைய கடமைகளை துரத்தல். செய்ய வேண்டியதை கேர்லெஸ்ன்னு சொல்கிறோமே, அந்த கேர்லெஸ்னால் கவனக்குறைவினால் துரத்தல். இந்த நிமித்தமாக ஒருவன் தன்னுடைய கடமைகளை துறந்தால் அந்த துறவானது தாமசம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஒன்றை துறக்கிறதுக்கு முன்னாடி இது நான் மோகத்தினால துறக்கிறேனா அல்லது சோம்பேறித்தனத்தினால இதை விடுறேனா அல்லது கவனக்குறைவினால் விடுறேனா அறியாமையினால் விடுறேனான்னெல்லாம் பார்த்து இதெல்லாம் இல்லைன்னு ஊர்ஜிதம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் நம்ம அதை துறக்க வேண்டும். இருக்கிறதுல எடுத்துக்கொள்வதில் தப்பில்லை, துறக்கிறதுல தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதனால தான் யாருமே துறந்து விடு எல்லாத்தையும் சந்நியாசம் பண்ணணும் உபதேசமே பண்ண மாட்டார்கள், பகவான் உட்பட்டு. யாராவது நான் எல்லாத்தையும் துறந்துட்டு வர்றேன்னு சொன்னால் துறவிகளே என்ன சொல்வார்கள் தெரியுமா? வேண்டான்னு சொல்வார், இல்லை துறந்துட்டு வராதேன்னு சொல்லி. அப்படின்னா நான் துறந்துட்டு கஷ்டப்படுறேன் நீயும் துறந்துட்டு கஷ்டப்படுன்னு அர்த்தத்தில் இல்லை, அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தல். அதாவது அவசரப்பட்டு ஏற்கனவே அந்த துறவுங்கிற புத்தி இருந்தாலும் அது கொஞ்சம் சோதனையெல்லாம் போட்டு அது கொஞ்சம் பக்குவமானதற்கு பிறகு தான் அந்த துறவு வரணுமே தவிர, இல்லை என்றால் தாமசமான துறவு விடலாம். அப்படி வந்துட்டால் என்ன ஆகும்னா அவர்கள் இந்த லோகமும் போய் பிறகு சந்நியாச லோகமும் போயிடும். சந்நியாசம்னு ஒன்று வந்தால் அதனால ஒரு சுகம் இருக்குது, வைராகிய ஆனந்தம், அதுவும் கிடைக்காம, சரி இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தால் அதில் ஒரு சுகம் கிடைக்குமே, அதுவும் கிடைக்காம திரிசங்கு மாதிரி நிலை ஏற்படும், எங்கேயும் நிற்க முடியாமல் போயிடும். ஆகவே
துறவு தாமசத்தில் வரக்கூடாது. அப்படி தாமசத்தில் துறந்தவர்களெல்லாம் தூங்கி கொண்டு தான் இருப்பார்கள். ஒரு விதமான பிரயோஜனம் இருக்காது. காலம் வியர்த்தமாகத்தான் செல்லும். அவங்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது, மற்றவர்களுக்கும் பயன் இருக்காது. இப்போ இதெல்லாம் தாமச துறவு. இனி அடுத்த ஸ்லோகத்தில் எது ராஜசமான சந்நியாசம் அதை கூறுகின்றார். துக்கமித்யேவ யத் கர்ம காய க்லேஷ பயாத் த்யஜேத் சக்ருத்வா ராஜசம் த்யாகம் நைவ த்யாகபலம் லபேத். ராஜசமான சந்நியாசம் என்பது இந்த கடமையை செய்ய வேண்டும் என்று தெரிந்தும் துறந்து விடுதல். தாமசத்தில் தெரியாமல் துறந்து விடுதல். இது என்னுடைய கடமை, செய்ய வேண்டும் என்ற அஞ்ஞானத்தினால் அல்லது தவறாக நினைத்து கொண்ட காரணத்தினால் துறந்து விடுதல். ஆனால் ராஜசத்தில் இவருக்கு கிளீனாக தெரியுது, இது என்னுடைய கடமை தான், இதை நான் செய்து தான் ஆக வேண்டுங்கிற அறிவு இருந்தும் துறந்தால் அது ராஜசம். இப்போ ஒரு கேள்வி வருது, அவருக்கு அறிவு இருந்து ஏன் துறக்கிறார்? தாமசம்னா சரி, அறிவு இல்லை அல்லது விபரீதமான புத்தி, தப்பாக புரிஞ்சிட்டார், அதனால் கடமைகளை செய்யலாமல் துறந்து விட்டார். இந்த ராஜச சந்நியாசம் என்றால் இவருக்கு தெரியுது, இது செய்யணும், இது என்னுடைய கடமை தான், துறக்கக்கூடாது, செய்து தான் ஆக வேண்டும்னு தெரிந்தும் ஏன் துறக்கின்றார் என்றால் அதுக்கு பகவான் இங்கு பதில் கூறுகின்றார். துக்க பயாத் அப்படின்னு சொல்கிறார். இது எனக்கு துயரத்தை, கஷ்டத்தை கொடுக்கும், அதனால நான் துறக்கின்றேன். இது செய்யணும்னு எனக்கு தெரியும், ஆனால் இது செஞ்சால் எனக்கு கஷ்டமாக இருக்கும், அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இல்லை, ஆகவே நான் துறக்கின்றேன் என்று இவர் துறக்கின்றார். இவர் புத்திசாலியான முட்டாள்னு சொல்ல வேண்டியது தான். இவருக்கு புத்தி இருக்குது, ஆனால் தயாராக இல்லை. எனக்கு தெரியும் இது செய்யணும், ஆனால் செய்ய மாட்டேன். ஏன்னா கிளேஷ பயம், கிளேஷம்னா எனக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு இந்த உடலுக்கு வர்ற கஷ்டத்துக்காக, கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இவர் என்ன செய்கிறார்? கடமைகளை எல்லாம் துறந்து விடுகின்றார். அதாவது இப்போ இருக்கிற சொசைட்டியில் காம்படிஷன் ரொம்ப இருக்குது, அதையெல்லாம் மீளேறி வர முடியல. அதனால் என்னென்னா ஃபைனல் மார்க்கம் சந்நியாசம். எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா எல்லா கடமைகளையும் துறந்து விடலாம் என்று, அதாவது எதிர்த்து போராடணும்னு தெரியும், எப்படி போராடணும்னு தெரியும், ஆனால் கிளேஷ பயம், உடலுக்கு கஷ்டம் வந்துடும்னு சொல்லி. அதனால் ஒரு விளக்காசிரியர் அழகாக சொல்கிறார், இவர்களுக்கு தேகாத்ம புத்தி திருடமாக இருக்கிறது. இந்த தாமசமானவனுக்கு தேகாத்ம புத்தியே கிடையாது, அதுக்கும் கீழே ஒரு புத்தி. ஏன்னா அவன் தூங்கிட்டு தான் இருக்கான். இவனுக்கு உடலில் அபிமானம் ரொம்ப இருக்குது. இப்போ ஆழ்ந்து தூங்கும்போது உடல்லையும் கூட அபிமானம் இல்லை, ஆனால் விழிச்சிட்டு இருக்கும்போது ஜாகிரத அவஸ்தையில் உடல் அபிமானம் இருக்குது. அப்படி இந்த ராஜசமாக இருப்பவர்கள் தூங்க மாட்டார்கள், ஆனால் விழிச்சிட்டு இருப்பார்கள். அமைதியாக மனசு இருக்காது, சத்துவ குணத்துக்கும் போகலை. அப்போ உடல் மீது அபிமானம் ரொம்ப இருக்கிறதுனால இந்த உடலை நோகாமல் பார்த்து கொள்வார்கள். அப்படி சொல்லுவாங்க தெரியுமா, இந்த உடலை நோகாமல் பார்த்துக்கன்னு சொல்லி. அப்படி இந்த உடலுக்கு ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது, ரொம்ப சௌகரியமாக இருக்கணும். ஆகவே கடமைகளெல்லாம் செய்தோம்னா உடலுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி அவர்கள் துறப்பார்கள். இப்படி துறந்தால் அது ராஜசமான சந்நியாசம். பிறகு இந்த ஸ்லோகத்தில் இனியொரு பாயிண்ட்டை பகவான் சொல்கிறார். இந்த சந்நியாசம் எந்த விதத்திலையும் அவர்களுக்கு பலனை கொடுக்காது. எந்த லட்சியத்தை அடையணும்னு சந்நியாசம் எடுத்தார்களோ அந்த சந்நியாசம் அந்த லட்சியத்தில் அவர்களை கொண்டு செலுத்தாது அப்படின்னு தியாக பலன் அவர்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறார். தாமசமாக இருக்கிறவங்களுக்கும் கிடைக்காது, ராஜசமாக இருப்பவர்களுக்கும் கிடைக்காது. இப்போ முதல் கருத்து என்னவென்றால், கர்த்தவியத்துவ புத்தி இருந்தும் இவர்கள் துறக்கிறார்கள்.
இது செய்யணுங்கிற அறிவு இருந்தும் துறக்கிறார்கள். காரணம் துக்கம் என்கின்ற ஒரு பயம். ஒரு அழகான ஒரு நியாயம் ஒன்று இருக்குது, ஒரு லாஜிக், அதாவது ஒரு ப்ராவர்ப் என்னவென்றால், ந சுகாத் லபதே சுகம் அப்படின்னு ஒரு சமஸ்கிருத ப்ராவர்ப். ந சுகாத் லபதே சுகம், அதாவது சுகத்திலிருந்து சுகம் உற்பத்தி ஆகாது. சுகாத் அப்படின்னா இன்பத்திலிருந்து, சுகம் இன்பமானது, ந லபதே அடைய முடியாது. சுகத்திலிருந்து சுகத்தை அடைய முடியாது. சுகம்னு சொல்கிறத விட புரிகிற வார்த்தையில் சொல்லணும்னா, இந்த பஸ்ஸில் பார்த்தேன் நான் இந்த வார்த்தை, சொகுசு வண்டின்னு எழுதியிருந்தான். இது என்ன வார்த்தை? சொகுசா, ரொம்ப சொகுசாக போகலாமா அப்படின்னு. என்ன, ரொம்ப ஆட்டிக்காமல் ரொம்ப அலட்டி கொள்ளாமல் இந்த வண்டியில் போனால் சொகுசாக இருக்கும்னு எழுதப்பட்டிருந்தது. அப்படி சொகுசிலிருந்து சொகுசை அடைய முடியாது. புரிகிறதுக்காக சொல்கிறேன். அப்படியே எந்த விதமாக அலட்டிக்காமல் எந்த கஷ்டமும் படாமல் இருந்து கஷ்டப்படாத நிலையை அடைய முடியாது. அதாவது ஒரு லட்சியத்தை அடையணும்னா கஷ்டப்பட்டு தான் அடைய முடியும். அப்படியே ஜாலியாக சும்மா பொழுதை போக்கிட்டு ஃப்ரீயாக இருந்துட்டு அடைய முடியாது. முன்னேறியவர்களையெல்லாம் பாருங்கள், பொருளாதாரத்தில் முன்னேறியவர்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்கங்கிறது நமக்கு தெரியும். சும்மா பொழுதை போக்கிட்டு இந்த பஸ்ஸு சொன்ன மாதிரி சொகுசாக இருந்துட்டெல்லாம் நம்ம சுகத்தை அடைய முடியாது. அது ஒரு பெரிய லாஜிக். ந சுகாத் லபதே சுகம், அதாவது ஒன்றை அடைய வேண்டும், ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும்னா முயற்சி செய்து பிரயத்தனத்தினால தான் அடையணும். எந்த முயற்சியும் பிரயத்தனமும் கிளேஷ ஸ்வரூபம். அது கிளேஷமானது, கஷ்டமானது தான். இப்போ மதியம் விருந்து சாப்பிடணும்னு நம்ம முடிவு பண்ணோம்னா நம்ம அதுக்கு தகுந்த கஷ்டத்தை பட்டு ஆகணும். அந்த சமையல்ங்கிறது எவ்வளவு சுவையாக சாப்பிடணும்னு விரும்புகிறோமோ அந்த சுகத்தை அனுபவிக்கணும்னா அதற்கு தகுந்த கஷ்டப்பட்டு ஆகணும். சில பேர் மிக்சியில் அரைச்சா டேஸ்ட் வராதுன்னு அம்மியில் அரைக்கிற ஆளுகள்லாம் உண்டு. காரணம் என்ன? அவ்வளவு நுண்ணியமான டேஸ்ட் வேணுமா? சரி, அவ்வளவு நுண்ணியமான சுகம் வரணும்னா அதற்கு தகுந்த கிளேஷம், கஷ்டமும் பட்டாகணும். அப்படி எந்த ஒரு லட்சியமுமே கடின உழைப்பினுடைய விளைவாகத்தான் வரும். இவர்கள் அந்த உழைப்புக்கு பயப்படுபவர்கள், உழைப்பு இருக்கக்கூடாது என்று துறப்பவர்கள். அது ராஜசம் என்று சொல்கிறார். ஏன்னா அந்த உழைப்பு துக்கம், அந்த துக்கத்துக்கு பயந்தவர்கள், அந்த துக்கத்துக்கு பயந்து துறப்பவர்களெல்லாம் ராஜசமான சந்நியாசம் என்று கூறுகின்றார். மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.